அக்டோபர் 13 திங்கட்கிழமை. ஈசாக்கு. சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:28. இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தியான புருஷரும் அமைதியான சுபாவம் உடையவருமான ஈசாக்கை சந்திக்கப் போகிறோம். ஈசாக்கு என்ற வார்த்தைக்கு நகைப்பு என்பது அர்த்தம். ஆபிரகாமுக்கு 100 வயதான போது அவரது மனைவியான சாராள் தனது 90 வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்தாள். பெற்றோருக்கும் இனத்தாருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருந்திருக்கும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஈசாக்கை பலி செலுத்த போன போது ஈசாக்கு அதை மறக்கவில்லை. ஈசாக்கின் கால்களை ஆபிரகாம் கட்டும் போதும் பலிபீடத்தில் படுக்க கிடத்தும் போதும் எந்த வார்த்தையும் பேசாமல் பரிபூர்ணமாய் ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தின்படியே சிலுவையிலே பலியாவதற்கு எப்படி தம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோலவே ஈசாக்கும் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாயிருக்கிறார், நிழலாட்டமாயிருக்கிறார். ஆபிரகாம் தன் வாழ்நாளெல்லாம் இந்த பூமியில் அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்து கூடாரங்களில் குடியிருந்தார். அவருடைய கண்கள் பரமக்கானானில் பதிந்திருந்தது. ஈசாக்கும் அதே தரிசனத்தோடு தன் மனைவி பிள்ளைகளோடு கூடாரங்களிலே குடியிருந்து வந்தார். அவர் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் தனக்கு பாத்திரமானது அல்ல என்பதை உணர்ந்திருந்தார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்றும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீருங்கள் என்றும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா? உலக சிற்றின்பங்களையும் உலக நேசங்களையும் உலக வேஷங்களையும் நாடாதிருங்கள். ஒருவன் உலகத்தை சிநேகிப்பானானால் பிதாவின் அன்பை இழந்து போவான். உலகத்தில் வாழும்போது வேறுபாட்டின் ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறிச் செல்ல வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அருமை இரட்சகர் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. ஈசாக்குக்கு 40 வயதான போதும் தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை அவராக தேடவில்லை. ஏற்ற காலத்தில் சரியான ஒரு வாழ்க்கை துணையை தன் தகப்பன் ஏற்படுத்தி தருவார் என்கிற பூர்ண நம்பிக்கை உடையவராயிருந்தார். அப்படியே ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் கொள்ளும்படி எலியேசரை அனுப்பினார். எலியேசர் ரெபேக்காளை தேவ சித்தத்தின்படியே ஈசாக்குக்கு மணவாட்டியாய் கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் ஈசாக்கின் மேல் அக்கறை உள்ளவராய் இருந்தது போல பரமபிதா உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தரில் சார்ந்திருங்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. ரோமர் 9:7.